ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, நம்ம நிறைய பேரோட பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நம்ம திடீர்னு பார்க்கும்போது நம்ம முகத்துல வந்து அங்கங்க கருப்பு கருப்பா இருக்குங்க. ஸோ இந்த கருப்பு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சீக் போன் இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் நெத்தியில இருக்கும், அப்புறம் சில பேருக்கு வந்து வாய் சுத்தி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம், அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் அல்லது பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து இதை பத்தி கம்ப்ளீட்டா உங்க கூட ஷேர் பண்ணிடலாம். இது என்னென்ன மாதிரி எனக்கு வந்தப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்க கூட டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அல்லது பிக்மெண்டேஷன் இந்த வாயை சுத்தி, இந்த சீக் போன்ல, அப்புறமேட்டு இந்த நெத்தியில வர டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து வேரியஸ் ரீசன்ஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் போக போக பார்த்துலாம். பட் நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா இது வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அல்லது பிக்மெண்டேஷன் எதனால வருதுன்னு பார்த்துலாம். மெலனின் சொல்ற ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானால், ஏதாச்சும் இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த டார்க் பேச்சஸ் வந்து மூணு இதாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் அல்லது வந்து லிவர்ல ஏதாச்சும் டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆயிருந்தா உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த டார்க் சர்க்கிள் பேச்சஸ் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்க சீக் போன்ல இருக்கும், அப்புறமேட்டு வாயை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். ப்ராப்பரா ஒரு சன்ஸ்கிரீன் போடாம நீங்க வெயில்ல வந்து போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நாளடைவுல. அண்ட் அடுத்தது வந்து லிவர்ல ஏதாச்சும் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும் போது அதுவும் வந்து இந்த மாதிரி வாயை சுத்தி இருக்கிற கருப்பும் அப்புறம் சீக் கிட்ட இருக்க கருப்பும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா எடுத்து காமிக்கும். இந்த பேச்சஸ் எல்லாம் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கும், ரவுண்ட் டார்க் பேச்சஸ் ரவுண்டா இருக்கும். ஸோ தனியா நமக்கு தெரியும். ஸோ இது சன் எக்ஸ்போஷர்னாலையும் பிளஸ் கூடவே ஏதாச்சும் டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கனாலையும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணுங்க. டீடாக்சிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் நான் இனி வர வீடியோஸ் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். டீடாக்சிஃபை பண்ணும்போது நம்மளோட சிஸ்டமே வந்து கிளென்ஸ் பண்ற மாதிரி, கிளென்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஃபேஸும் க்ளோவா இருக்கும், நம்ம ஸ்கின் ஹெல்தியா இருக்கும், அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெலனின் ப்ரொடக்ஷன்லாம் கட்டுக்குள்ளார இருக்கனால நம்மளுக்கு இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் எல்லாம் வராது. அடுத்தது வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. இந்த மெலாஸ்மா எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஸோ பிரெக்னன்சி டைம் ஆகட்டும், இல்லைன்னா மெடிகேஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமா இருக்கு, ஆங்ஸைட்டி இல்லைன்னா ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த டைம்ல கூட இந்த மாதிரி முகம்லாம் அப்படியே கொஞ்சம் கருப்பா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் எல்லாம் கிடையாது, எங்க வேணாலும் அப்படியே பிளாக்கா இருக்கும். எனக்கு வந்து மெலாஸ்மா வந்து பிரெக்னன்சி டைம் அப்ப வந்தது. என் கழுத்து ஃபுல்லா இருந்தது அண்ட் மேக்ஸிமம் ஒரு பாதி உடம்பு ஃபுல்லாவுமே இருந்தது, காலெல்லாம் ஒரு பாதி ஃபுல்லாவுமே நான் வந்து பிளாக்கா தான் இருந்தேன். பிளாக்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரே பிரவுன் அந்த ஷேட்ல இருந்தது. ஸோ இது வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நீங்க சரி பண்றது டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஃபுட்ஸையும் லைக் லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலுமே இந்த ஹார்மோனல் லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாலே மெலாஸ்மா வராம நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கும், அது நீங்க உடைச்சு ஓபன் பண்ணிருப்பீங்க, லைக் பின் பிரிக் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கின்னை வந்து செதிச்சிருப்பீங்க, அதாவது வந்து அந்த ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிருப்பீங்க. டேமேஜ் பண்ணா அது என்ன ஆகும்னா அங்க வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அப்புறம் அந்த செல்ஸ்க்கு வந்து லைஃப் இருக்காது. ஸோ அது வந்து டெட் ஆயிருக்கும், அப்போ அங்க வந்து பிளாக்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளாக்னஸ்னால தான் வந்து அது போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பர்னிங். இப்போ வந்து நீங்க ஃபிளாட் அயன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்றீங்க, அது தெரியாம நம்ம முகத்துல பட்டுச்சுன்னா பர்னிங் ஆயிருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் எண்ணெய் கொட்டி தாளிச்சு நம்ம மேல ஏதாச்சும் ஒரு இடத்துல விழுந்தாலுமே அதெல்லாம் வந்து அது போஸ்ட் இன்ஃபிளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஓவர் த கவுண்டர் டாப் கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்க்க வேண்டியது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வெதர் அப்போதான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரைனஸ் ஆகும் போது நம்ம ஸ்கின்ல வந்து ப்ராப்பர் மாய்ஸ்சரைசேஷன் இல்லாதனால எக்ஸ்ட்ராவா ட்ரை ஆரம்பிக்கும். ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கு உரிய நீர் சத்து இல்லாதனால நமக்கு வந்து அந்த இடம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரிதான் வாயை சுத்தியும் நம்ம லிப்ஸ்ல எல்லாம் வந்து டார்க் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து சலைவா அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த இடம் வந்து வறண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் இல்லாதனால, நம்ம உடம்புக்கே ஒரு ஹைட்ரேஷன் இல்லாதனால எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்காது. ஸோ அதனால ஏறி இறங்கினால இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா டார்க்னஸ் ஒரு பிளாக் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்லயே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்ஃபாலியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வீட்லயே கொஞ்சோண்டு ஏதாச்சும் ஒரு சுகர் லெமன் அப்புறம் தேன் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜென்ட்லா வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா, அதாவது எப்படின்னா வீக்லி இந்த மாதிரி ப்ராப்ளம், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி மெலாஸ்மா ப்ராப்ளம் இருந்ததுன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணாலே மைல்டா எக்ஸ்ஃபாலியேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்ல டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் ஹைட்ரேட்டடாவும் வச்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேட்டர் யூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், இல்லைன்னா உங்க டாக்டர் கிட்ட பிரெஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டாப் லேயர் ஆஃப் த ஸ்கின் வந்து நீட்டா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டாப் லேயர் ஆஃப் த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி இன்னர் லேயர் ஆஃப் த ஸ்கின், அதாவது த நெக்ஸ்ட் ஸ்கின்னை வந்து அழகா கொண்டு வரும். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி டேமேஜஸ் இருக்காது. ஸோ டாப் மோஸ்ட் லேயர்ல தான் வந்து டேமேஜ் இருக்கும். ஸோ கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியன்ட் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண நமக்கு அந்த டெட் ஸ்கின் லேயரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அப்புறம் அந்த டார்க்னஸ் வந்து ஃபேட் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இதை எப்படி வந்து நேச்சுரலா ரிமூவ் பண்ணலாம்னு பார்த்துலாங்க. நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா லெமனுக்கு வந்து அந்த தத்துவம் இருக்கு. வாயை சுத்தி உங்களுக்கு வந்து அந்த கருப்பு நினைச்சீங்கன்னா ரெகுலரா எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் காட்டன் பேட்ல ஒப்பி நீங்க வாயை சுத்தி கொஞ்சம் நேரம் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சிட்ரிக் ஆசிட் பிளஸ் வைட்டமின் சி இருக்கனால சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு லெமனுக்கு வந்து அதோட தத்துவம் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து மஞ்சளும் ரோஸ் வாட்டரும் பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா போட்டுக்கலாம். மஞ்சள்ல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கனால பிம்பிள்ஸ் வராம தவிர்க்கிறதுக்கு அதோட பிரேக் அவுட்ஸும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல்ல பாத்தீங்கன்னா, அதாவது சொட்டு கற்றாழை, நீங்க ஸ்டோர் பாட் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ் பிளான்ட் இருந்தா கூட அதுவுமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டா வச்சிருக்கும். அண்ட் அந்த சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து சன் கிட்ட இருந்து ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிடும். குக்கும்பர் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணலாம். குக்கும்பர் ஜூஸும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்றதுக்கு, இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட்டன் பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஸ்லைஸா கட் பண்ணி அது நம்ம எங்கெங்க கருப்பு இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் வந்து பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க என்சைம்ஸ் வந்து கேட்டகோலைசன் சொல்ல என்சைம் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்றதுக்கும் பிரைட்டன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து நீங்க ஒரு பேக்கா கூடயும் போடலாம். இதோட வீடியோ லிங்க் வந்து நான் மேல கார்ட்ல அட்டாச் பண்றேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த பர்டிகுலர் உருளைக்கிழங்கு யூஸ் பண்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் பர்சனலா நானும் வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அடுத்தது வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி நல்லா மைல்டு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஓட்ஸும் தேனும் கலந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா லைக் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து இதை நீங்க பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் வந்து வரவே வராது. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பா எக்ஸ்ஃபாலியன்ட்டா மைல்டா இருக்கும் நம்ம ஸ்கின்க்கு. பிம்பிளும் வராது, நல்ல ஃபேஸும் க்ளோயிங்கா இருக்கும். அதே சமயம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வராம தவிர்க்கிறதுக்கு ஓட்ஸும் ஹனியும் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்க்ரப்.
ஸோ இந்த நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்கின்னோட வச்சிருங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு நல்லா ஜென்டலா ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் வாட்டர் வச்சு உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க வீக்லி 2 to 3 டைம்ஸ் பண்ணாலே உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ நல்ல கிளியராகவும் இருக்கும். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் பேச்சஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்க ஸ்கின் வந்து ஹெல்தியாகவும் க்ளோயிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்தது தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் முல்தானி மெட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்து முகத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்துல இருந்து ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் மாஸ்க். ஸோ பட் நான் 2 ஃபேஸ் மாஸ்க் சொல்லியிருக்கேன். நீங்க எந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியா கூட நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே தனியாகவும் நீங்க போட்டுக்கலாம், இல்ல எல்லாமே சேர்ந்து ஒரு பேக் மாதிரியும் கூட உங்க ஃபேஸ்ல வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேக்காவே இருக்கும். உங்க ஃபேஸும் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து தூரம் வைக்கிறதுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பேக்குன்னே சொல்லுவேன். டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, டாடா.